ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு 11th ஜூலை. நிஃப்டி நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஒரு கேப் டவுன். ஓகேவா, நேத்தோட க்ளோஸ் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு நல்ல கேப் டவுன் மார்க்கெட். கேப் டவுன் ஆனது எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்ம நேற்று என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா ஓகேவா, அதை வச்சு பிளாட் பண்ண சிங்கிள் ஹெட்ஜ் பாருங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே பி ரேஞ்ச் சி ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆகும் அப்படின்றத வச்சு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு நல்ல ஹியூஜ் கேப் டவுன்றதால இந்த பி ரேஞ்சுக்கு கீழே சிங்கிள் ஹெட்ஜில் ஓப்பன் ஆகி ஓகே ஸ்டார்டிங்கே ஒரு சின்ன ஒரு புலிஷ் மூவ் மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் பி ரேஞ்சு தாண்டி அவங்களாம் சஸ்டைன் பண்ண முடியல. ஆஸ் வெல் அஸ் நம்மளோட இண்டிகேட்டர்ஸும் இங்கே எந்த சான்ஸும் கொடுக்கல இந்த கிராஸ் கொடுத்ததுக்கு. ஓகேவா, தென் அகெயின் ஒரு நிமிஷம் டைம் ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு. ஓகே, அகெயின் ஒரு 9:40க்கு தான் திரும்ப நமக்கு நம்மளோட பி ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஓகேவா, நமக்கு இந்த 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 ஓப்பனிங்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஓஏயும் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு சி சைடில் ஓஏ ஜாஸ்தியாக இருந்தது. அதனால நம்ம ஒரு டவுன்வர்ட் மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேவா, இப்போ இந்த ஃபால் மார்னிங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நல்ல ஃபால். ஓகேவா, அரௌண்ட் ஒரு 11 o'clock கூட முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஒரு 9:45 to 11 நல்ல மூவ், நல்ல ஃபால். ஓகேவா, இங்கே பி ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சவங்க ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் ஹெட்ஜாக இருக்கும். ஓகே, சிங்கிள் ஹெட்ஜு. தென் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஓகே, ஐவி ரேஞ்சு தான் ஃபஸ்ட் ஐவி ரேஞ்சு, ஐவி ரேஞ்சோட செகண்ட் டிவியேஷன். ஓகேவா, அப்போது ஓப்பனிங்கு இது வரைக்கும் நல்ல மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அவங்களோட அச்சீவ்மெண்ட் தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இன்றைக்கி ட்ரேடிங் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சைட் வைஸ் போய் முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இன்னைக்கு ஐபிஎம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததால ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் மூவ் மட்டும் தான் நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு டெல்டா மூவ் தான். நம்ம ஐவி பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஐவி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஆனால் டிகேவும் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த ட்ரெண்ட் மூவ் பிடிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அதான் ஃபியூ பாயிண்ட்ஸ் வரும், திரும்ப புல் பேக் எடுக்கும். இதே தான் நடந்திருக்கும் இதில். ஓகேவா, உங்களுக்கு ப்ரீமியம் கரைகிற மாதிரி இருக்கும், திரும்ப ப்ராஃபிட் இருக்கும், திரும்ப கரைகிற மாதிரி இருக்கும். இதுதான் சைட் வேஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா, அப்படியே ஒரு சடன் ஃபால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்திருக்காது. சடன் ரைஸ் சடன் ஃபால்லாம் எதுவும் இருந்திருக்காது. ஓகே, ஒரு ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அவ்வளோதான், அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ண நம்ம இண்டிகேட்டரில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டரில் வந்து நம்ம ஐவி ரேஞ்ச் 1 மட்டும் தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். ஐவி ரேஞ்ச் 2 எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்னைக்கு ஓப்பனிங்லேயே நமக்கு ஒரு விஷயம் நடந்ததால இந்த இடத்துல இன்னொரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகே, அதை பற்றி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நம்ம ட்ரேடிங் வியூவில் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணுற சார்ட்டு. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, ப்ரீவியஸ் டே கீழே தான் ஓப்பனிங் இருந்திருக்கு. ஓப்பனிங் ஆகி ஓப்பனிங் கீழே ட்ரேடிங் நடக்கல. ஓகேவா, மேலே தான் சஸ்டைன் ஆகுது. ஓகேவா, இது சஸ்டைன் ஆனது இந்த பி ரேஞ்சை பிரேக் பண்ணி போக முடியல இவங்களால. ஓகேவா, தென் நம்மளோட ஃபியூச்சர்ஸும் பாருங்கள் விவேப்புக்கு மேலே தான் இருக்குது. ஒரு சி சைடு தான் நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த க்ரீன் லைன் ஓகேவா, கரண்ட் மந்த் லோ. ஓகேவா, அதாவது ப்ரீவியஸ் லோ சொல்லியிருந்தோம் நம்ம கரண்ட் வீக்லி ஃபியூச்சர்ஸ் லோ, கரண்ட் மந்த் லோவாக இது பிளாட் ஆயிருக்கு. இந்த லைனுக்கு மேலே இவங்களாம் சஸ்டைன் பண்ண முடியல ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ஒரு ஃபால் விவேப்பை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே மந்த்லி ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். மந்த்லி ஃபியூச்சர்ஸ் இந்த கேண்டில் பிரேக் ஆயிருக்கு. இங்கே விவேப். ஓகே, இங்கேயும் வீக்லி பிரேக் ஆயிருக்கு. ஸ்பாட்லேயும் நமக்கு கொஞ்சம் பிஃபோராக பிரேக் ஆயிருக்கு. ஓகே, இங்கேயே பிரேக் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு மந்த்லி வீக்லி இது மூணுமே நமக்கு ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது தான் நமக்கு ட்ரேடு இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நமக்கு ஸ்பாட்டில் பிஃபோராக டிசிஷன்ஸ் வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஃபியூச்சர்ஸும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபியூச்சரும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஏன் ஃபியூச்சருக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பாட் எங்கே போதுன்றது முக்கியம் இல்லை, ஃபியூச்சர் எங்கே ட்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அப்போது ஃபியூச்சர் மூவ் ஆகணும். ஓகே, ஃபியூச்சர் இப்போ இப்போ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த கேண்டில் என்ட்ரி கொடுக்குறோம். ஓகேவா, திஸ் கேண்டில் எதுலையா ஒன்றில் இல்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இன்னைக்கு ஓப்பன் டேக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கூட இந்த புல் பேக்கில் எடுக்கலாம் நம்ம. ஓகேவா, இந்த புல் பேக் இருக்கு பாருங்க. ஓகே, அப்போ இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி கொடுத்திருந்தாலுமே
ஓகே, இந்த கேண்டில் என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1. ஓகேவா, இது வரைக்கும் ஃபால் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஓகேவா, தென் சாரி தெரியாமல் வேறு ஸ்லைடு வந்துருச்சு. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இங்கே விவேப்பை பிரேக் பண்ணவங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நம்ம எங்கே வைக்கலாம்னா, இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆச்சு நமக்கு. ஓகே, இந்த ஓப்பன் லோ இருக்குல்ல, இப்போ இது வந்து சிங்கிள் சைடு ஹெட்ஜாக நம்ம பிளாட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, பியோட சிங்கிள் ஹெட்ஜ். அடுத்து இதே லைன் திக் லைன் வரும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இதில் மேனுவலாக பிளாட் பண்ணி பாருங்க. ஓகேவா, சிங்கிள் சைடு ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, தின் லைன் சிங்கிள், திக் லைன் கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, இப்போ இந்த சிங்கிள் லைன்லேயே நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்தா இதையே நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை இதுலேருந்து ட்ரையல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ ட்ரையல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஓய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால மார்க்கெட் நல்லா டவுன் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தென் இந்த இந்த இங்கே ஒரு திக் லைன் புதுசாக பிளாட் பண்ணியிருக்க சொன்னோம்ல, இது ஆக்சுவலாக ஏற்கனவே பிளாட் பண்ணதான். லாஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு முதல் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். வீக்லி ரேஞ்ச் வந்து நம்ம ஒரு 300 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். அந்த 300 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு. அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. எய்தர் சைடு ஒன்று ஹைலியோ இல்லை லோலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று க்ளோசிங்லேயே சொல்லிட்டோம், லோக்கு நியராக தான் இருக்குது அந்த 300 பாயிண்ட்ஸு. அதனால் இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த ஓப்பனிங் கேண்டல்லையே நமக்கு இந்த வீக்குக்கான ஹை லோ அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போது அச்சீவ் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று புல் பேக் எடுத்து மேலே போகணும். ஆனால் போகாமல் திரும்ப கீழே வரவே நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ ரேஞ்சை கொஞ்சம் வைடன் பண்ணுவோம், 400 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு அதை 400 கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த 400க்கு இதை மேத்தமெட்டிக்கலாக ஓகே ஜஸ்ட் 400 டைப் பண்ணால் போதும், அதுவே இந்த லைனை பிளாட் பண்ணிக்கும். ஓகேவா, அப்போ நான் ஓப்பனிங்லேயே இந்த லைனை பிளாட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, அப்போது என்னோட எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இருக்கலாம், செகண்ட் டார்கெட் இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1ல் இருக்கலாம். ஓகே, இங்கே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க நம்ம லெவல்ஸ்லாம். ஓகே, எடுத்து இங்கே இதை டச் பண்ணி 1 2 3 தேர்ட் கேண்டல் தான் பிரேக் பண்ணுது. அப்போது நம்மளோட ஒரு கேல்குலேஷன் பண்ணி பிளாட் பண்ண லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா, இதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நேராக அவங்களோட 400 ரேஞ்ச். ஓகேவா, இந்த வீக் இந்த கேலண்டர் வீக் ஹைக்கும் லோக்கும் உள்ள வித்தியாசம் 400. நான் உங்களுக்கு எக்ஸல்லையும் இப்போ காட்டுறேன். ஓகேவா, அதில் பார்த்தா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ட்ராக்கை மட்டும் ஓகே என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை நம்ம ட்ராக் பண்ணி அது மூலயமாவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைனை பிளாட் பண்ணி வச்சாலே அது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பற்றி நம்ம வீக்லி ஒரு டெசிஷனுக்கு வரலாம். ஓகேவா, இப்போ இந்த வீக் நம்ம 400 பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்தோம், அந்த 400 ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எய்தர் மேலேயும் போல கீழேயும் போல கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் போய் முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதை நம்ம மேலே போகிறதுக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த வீக்லி விவேப் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த வீக் இந்த ஃபியூச்சர் ஓகே இந்த ஃபியூச்சர் லைன் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும் ஆச்சுன்னா தான் நம்ம புல்லிஷ்க்கு பார்க்கணும், யோசிக்கணும் புல்லிஷ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கேண்டல்ஸ் வந்து இந்த விவேப்புக்கு மேலே இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நமக்கு டவுன் சைடில் தான் நம்மளை எதிர்பார்ப்பு இருக்கணும். இதை பார்க்குறது இல்லாமல் ஓஏயும் பார்க்கணும். ஓகேவா, ஓஏ சேஞ்ச் எதாவது இருக்கா அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம மேனுவலாக பிளாட் பண்ண சார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்ம 1 தான் இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். 2 கால்குலேட் பண்ணாலுமே இங்கே தான் 2வும் பிளாட் ஆகிருந்தது மேனுவலாக பார்த்ததில். ஓகேவா, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2வையும் இதில் கொண்டு வரலாம். ஆனால் இண்டிகேட்டரில் நான் டூ மச் ஆஃப் பிளாட் யூஸ் பண்ணிட்டேன். இண்டிகேட்டர் வந்து பைன் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 64 பிளாட் கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, 64 பிளாட். இது ஒரு லைன்னா ஒரு லைன் இதில் உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஒரு பிளாட். இந்த மாதிரி நான் 64 லைன் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுக்கு மேலே என்னால் யூஸ் பண்ண முடியாது பைன் ஸ்கிரிப்டில். இதுக்கே என்னோட பைன் ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இண்டிகேட்டர் லோட் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே ஆட் பண்ண முடியல. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது லைன் இதில் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ ஐவி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2 ஆட் பண்ணுறதுக்கு அதை பற்றி பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கிறது பார்க்குறேன். ஓகேவா, இப்போ இந்த ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்சு இப்போது நம்ம வீக் ரேஞ்சு பண்ணுறதுக்கு சம் லைன்ஸ்லாம் நான் விட்டு கொடுத்து தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இன்னும் என்னால் ஆட் பண்ண முடியல ஃபர்தராக. ஓகேவா, அப்போது நம்ம வீக்லி ரேஞ்ச் எதிர்பார்த்ததும் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேவா, வாங்க இன்னைக்கு ஐவி நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கிறது பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஐவி புட் சைடில் நமக்கு ஓப்பனிங் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, கால் சைடில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஓகேவா, புட் சைடில் ஓப்பன் ஆனதுமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஐவி. ஓகேவா, எத்தனை மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. ஆனால் ஃபால் இப்போவே தொடங்கிருச்சு. ஐவி சப்போர்ட் பண்ணலை. ஐவி நமக்கு எப்போ சப்போர்ட் பண்ணதுன்னா
இந்த 10:30லேருந்து 11 மணி வரைக்கும் ஃபால் வந்தது பாருங்க. இப்போதான் நமக்கு ஓகே டெல்டாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஐவியும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மூவ் பிடிச்சவங்களும் என்ன ஆகணும்னா அதை விட அதிகமாகவே இந்த மூவ்ல கிடச்சிருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இதான், இந்த ஃபால் மட்டும் தான். ஓகே, 9:45 டு அரௌண்ட் 11 o'clock நடந்த ஃபால் மட்டும்தான். இதில் நமக்கு டெல்டா பாதிக்கு மேலே தான் நமக்கு ஐவி சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் போய் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஓஏ எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு பார்க்கலாம். ஓப்பனிங்கே நமக்கு ஈக்குவலாக தான் ஓப்பனிங்கில் இருந்தது. ஆனால் 10:30க்கு நமக்கு கால் சைடில் அரௌண்டு 2 crore எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஆனால் புட் சைடில் நமக்கு 0.5 தான் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் நமக்கு 17 lakhலேருந்து 1.5 crore. ஓகேவா? அப்போது இவ்வளோ ஐவி ஜம்ப் இருக்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகேவா? இன்னைக்கு காலையில் தான் மேலே போகிற மாதிரி ஒரு ஹை வச்சாங்க. ஓகே, இந்த 1 hour ட்ரேடுக்குள்ளே அதான் ஓப்பனிங் ஒரு 20 minutesக்குள்ளேயே ஹையை பிரேக் பண்ணி டுடே ஹை பிளாட் பண்ணாங்க. ஆனால் அது சஸ்டெயின் ஆகலை. ஓகே, லோவை தான் பிரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஐவி அகைன் 1.5 crore ஆட் ஆயிருக்கு. இங்கே 0.5 வந்த ஐவி வித்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக நமக்கு ஐவி ஒன் சைடில் ஆட் ஆகிட்டு இருந்தாலே அன்னைக்கு நமக்கு சிங்கிள் ட்ரெண்டிங் டே, ஒன் சைட் ட்ரெண்டிங் டே நல்லா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? புட் சைடில் நமக்கு அரௌண்ட் 1.5 1.6 மேக்ஸிமம் தான். இதுக்கு மேலே அவங்க ஐவியை ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இவங்களும் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அதிகமாக போனது 5.76, எண்ட் ஆஃப் த டே 2 crore கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நமக்கு இப்போது ஐவி இதில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போது இது பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வர மண்டே நமக்கு ஒரு ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இவங்க பேனிக்கில் பை பண்ணுறதுக்கும் இன்னும் சான்ஸும் இருக்குது. ஓகேவா? அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு மண்டே எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி அமைதுன்ட்டு. ஓகே, வாங்க இதே நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலாம். ஓஏ கிராஃபிக்கலாக பார்த்தாலும் ஓப்பனிங்லேருந்து புட்டுக்கும் எந்தமே ஒரு லிங்க் கூட ஒரு டச் கூட இல்லை. ஓகேவா? நல்ல ஹியூஜ். ஓகே, சி சைடில் மட்டும்தான் ஓஏ ஆட் ஆகிருக்கு. புட் சைடில் எடுத்துகிட்டு போனவங்க அவ்வளோதான், திரும்ப அந்த ஹையை கூட அவங்க திரும்ப பிரேக் பண்ண ட்ரை பண்ணல. ஓகேவா? ஓஏ புட் சைடில் செல்லஸ் பெருசாக எதுவுமே இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணலை, ஒன்லி சி செல்லஸ். அதனாலே மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு ஒன் சைடாக அமைஞ்சது. ஓகேவா? இது நம்ம நான் ஏடிஎம்மாக எடுத்த ப்ரீமியம் சார்ட்டு 25,400 காலு. இது ஓப்பனிங்கே பாருங்கள், நமக்கு பிஇபியாக எடுத்தோம், அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி எவ்வளோ கேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். புட்டு லோக்கு கீழே ஓப்பன் ஆகி இதை பிரேக் பண்ணி வர ட்ரை பண்ணுது. ஓகே, நமக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு, ஓப்பனிங் ஃபியூ மினிட்ஸில் தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஒன் சைடாக போகுது, விவி எப்போ பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த ஒன் சைடுக்கு எவ்வளோ நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு பாருங்க. ஓகே, ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நல்ல தேய்மானம் இன்னைக்கு. ஓகே, கால் சேலர்ஸுக்கு நல்ல ப்ராஃபிட். வாங்க இதே நம்ம ஆப்போசிட் ப்ரீமியம் சார்ட்டை பார்க்கலாம். புட்டு. ஓகேவா? சேம் ஸ்ட்ரைக்கு புட் ஆப்ஷனு. இது காலோட கேண்டல்ஸ் அங்கே அப்படி பார்த்தா அப்படியே உள்டாவாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இது பிஇபிக்கு மேலே ஓப்பன் எங்கே வச்சுருக்காங்க. ஓகே, இது ஓப்பனுக்கு மேலே வச்சது ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு. ஓகே, ஓப்பனுக்கு கீழே வந்து பிஇபி டச் பண்ணியிருக்கலாம், என்னோட வந்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட் நமக்கு அங்கே க்ளோ கொடுத்துருவே அகைன் இது அப்போது ஓப்பனுக்கு மேலே திரும்ப ட்ரேட் ஆக முயற்சி பண்ணுது. ஓகேவா? ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணதால இப்போது நம்மளோட என்ட்ரி இதில் கொடுக்குறதால நல்ல ப்ராஃபிட். ஓகேவா? அதனால தான் சொல்கிறது, நம்ம ஸ்பாட்டையும் பார்க்கணும், ஃபியூச்சரையும் பார்க்கணும், ப்ரீமியமும் பார்க்கணும், ப்ளஸ் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் லைவ்ல பார்க்கணும். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஹையை கிரியேட் பண்ணாங்க, அவ்வளோதான். கம்ப்ளீட் சைட் வேஸ்ன்றதால இவங்க மேலேயே இருந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஐவியை பிரேக் பண்ணி கீழே கூட வரல, மேலேயே சஸ்டெயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் செயின் டேட்டா இன்னைக்கு மார்க்கெட் நம்ம ஏடிஎம் எடுத்தது மண்டே ஓப்பனிங்க்கு 25,200. ஓகே, நியரஸ்ட் ஸ்ட்ரைக் இதில் தான் இருக்குது, அதை ஏடிஎம் எடுத்துக்கிறோம். ஐவி பாருங்கள் 9.7. ஓகே, 10. ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, பெருசாக மார்க்கெட்டில் ஒரு வால்டிலி மூவ்மெண்ட்டே இருக்காது. ஓகேவா? ஒன் சைடாக இன்னைக்கு மாதிரி ஒன் சைடு மார்க்கெட்டாக அமையும் போது ஓகே
பையர்ஸ் கொஞ்சம் ஒரு கிளியர் என்ட்ரி கிடைக்கும் போது என்ட்ரி பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய நல்ல ஃபாலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும். ஓகேவா? ஒரு வால்டைல் மூவ்மெண்ட்டே இருக்காது. எந்த பேனிக் இல்லாமல் போகலாம். ஆனால் அதுவே சைட்வேஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா இந்த ஐவிக்கு தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரீமியம். ஓகேவா? ஒரு சைட்வேஸ்குள்ளே போய் லாக் ஆகிட்டாங்கனாலே இவங்க எந்த சைடும் பிரேக் அவுட் பண்ணாமல், ஓகே, இப்போ நீங்கள் இங்கே எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, இதே இன்பிட்வீனில் எங்கே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. திரும்ப இந்த புல் பேக்கில் உங்களுக்கு லாஸ் பெருசாக தெரியும். ஓகேவா? ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இவ்வளோ லோ ஐவி இருக்கும்போது சைட்வேஸ் மார்க்கெட்டில் பையஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஓகேவா? வாங்க இந்த டேட்டா வச்சு நம்ம மண்டேக்கான லெவல்ஸை பிளாட் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஓகே, ஜஸ்ட் என்எஸ்சி கொடுத்த க்ளோசிங் டேட்டா வச்சு மண்டே நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் நடைபெறும் அப்படின்றத இன்றைக்கே நம்ம டிசைட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? மார்க்கெட் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகணும். இதை தாண்டி வெளியே ஓப்பன் ஆகிறதுக்கு அது ரொம்ப குளோபலி ஏதாவது ரொம்ப 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 பெரிய நியூஸ் இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஐவி ரொம்ப பீக் ஆச்சுன்னா தான் இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகும். ஓகேவா? இப்போ ப்ராபபிலிட்டி நமக்கு இந்த லெவல்ஸ்குள்ளே மட்டும்தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 25,200 நம்ம ஏடிஎம் எடுத்திருக்கோம். அதுக்கு சி ரேஞ்ச் பி ரேஞ்ச் கொடுத்தாச்சு. ஓகே, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் ஹை. அதே ஆப்போசிட் சைடில் தான் கொடுத்துருக்கோம். இது பி ரேஞ்ச், சிங்கிள் ஹெட்ஜ், IV1, IV2, கம்பைன்டு ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இந்த லெவல்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மண்டே அப்படின்றது ஒரு வீக்குக்கான ஓப்பனிங். ஓகேவா? அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரீவியஸ் இந்த வீக்கான டேட்டா வச்சு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மண்டே க்ளோஸ் ஆகட்டும் டேட்டா, அதை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? தென் நான் உங்களுக்கு எக்ஸல் ஒன்று ஷோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா? இது நம்ம எக்ஸல் வந்து ட்ராக் பண்ணிட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ இன்னைக்கு என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா. ஓகேவா? இன்னைக்கு ரேஞ்ச் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க, 490. நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோம்? 300 எதிர்பார்த்தோம், ஆனால் அதை விட அதிகமாக வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த வீக்கோட ஹை ரேஞ்ச் ட்ரேடு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஓகேவா? 193 பாயிண்ட்ஸ் ஹைக்கும் லோக்கும் வித்தியாசம். அண்ட் தென் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கே ரெட் கலரில் ஒரு பாப்பப் கிடைக்கும்ட்டு. ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாப்பப் வந்துடும். இந்த டேட்டா என்டர் பண்ண உடனே, நான் இந்த டேட்டாவை என்டர் பண்ண உடனே இங்கே பாப்பப் ஆகிடும். அப்போனா ஓகே, இன்னைக்கு வீக் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓகே, இந்த வீக் பிரேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ரேஞ்சும் இதுலேயே ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீக் ரேஞ்ச் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து, இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி டேட்டா என்டர் கொண்டு வரும்போது ஹையை பிரேக் பண்ணுதா லோவை பிரேக் பண்ணுதா அப்படின்றத நமக்கு இங்கே க்ரீன் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது எந்த டேல வேணாலும் நம்ம ஹையை பிரேக் பண்ணிப்போம். அந்த டேட்டா இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இங்கே நீங்கள் பேஸ் பண்ணுற டேட்டா மண்டேவோ டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ எங்கே வேணாலும் பேஸ் பண்ணுங்கள். அன்றைக்கான டேட்டா பேஸ் பண்ணும்போது இதில் இருக்க ஹை எனக்கு இங்கே ஹைலைட் ஆகிடும். ஓகே, இங்கே ஹைலைட் ஆனதுக்கப்புறம் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை விட இது ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்த டேட்டா இதை ப்ரீச் பண்ணிடுச்சு. அப்போது மார்க்கெட் இந்த வீக்கு வந்து லாஸ்ட் வீக் ஹையை விட இந்த வீக் ஹை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு இன்புட் கிடைக்கும். அப்போது ஹை கிடைக்கும் போது நம்ம அப்புறம் ரேஞ்சையும் பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் வீக் ப்ரீவியஸ் வீக்ஸ் இந்த ரேஞ்ச் இருக்குது. அப்போது லோலேருந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, இன்னும் அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரணும். ஓகே, அவ்வளோதான். அந்த சின்ன சிம்பிள் கேல்குலேஷன் தான். நம்ம சேம் அதே தான் இன்னைக்கு பிஇ சைடில் இந்த 3 டேஸாக நம்ம சொல்லியிருந்தோம். பிஇ சைடில் நம்ம எதிர்பார்த்தோம், அது இன்னைக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட். ஓகே, ஒரு எக்ஸல், உங்களுக்கு எக்ஸல் தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் பேப்பர் பண்ணியே கூட நீங்கள் ஒரு நோட் போட்டு அழகாக எழுதி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு என்னோட எஃபர்ட்ஸ் அண்ட் என்னோட லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.